திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம். அண்மை செய்தி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் கரையை நோக்கி நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் கரையை நோக்கி நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி புயல் சின்னம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. புயல் சின்னமானது தற்போது சென்னையிலிருந்து 770 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் கரை நோக்கி நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. புயல் சின்னம் நகரும் வேகம் மேலும் குறைந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் இந்த மோன்தா புயல் உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. முன்னதாக இன்று உருவாகும் என கூறப்பட்ட நிலையில இன்று நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரத்தில் அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த மோன்தா புயல் வலுப்பெறும் எனவும் அது உருவானதுக்கு பிறகாக வடமேற்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளைய தினம் காலைக்குள் புயலாக தீவிரமடைந்து 28ஆம் தேதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என கூறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சென்னையில் இருந்து 770 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம்.